மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. VVD 80 years of legacy in consumer goods. நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எய்தர் வேக்யூம் வச்சு எடுக்கணும், இல்லாட்டி கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனோ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஸ்டெப் ஒரு ரொட்டீன் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 12 ஸ்டெப் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்களுமே 20 இப்போ 20 காலையில 20 நைட் 20 டோட்டலா 40 ஸ்டெப் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா நேம்டு அமெரிக்கன் ஸ்கின் ரொட்டீன், கொரியன் ஸ்கின் ரொட்டீன், பாரிசியன் ஸ்கின் ரொட்டீன் இப்படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. ரொம்ப வேர்த்து ஊற்றி பண்ணுற ஜாபாக இருந்தால் நீ வந்து 10 20 30 இல்லாட்டி 2 3 போட்டால் கூட அந்த வேர்வையில் போயிடும்ல. ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்னா என்னவா இருக்கும்? நல்லா வந்துட்டு கிளென்ஸ் பண்ணணும், அதாவது டஸ்ட் இல்லாமல், ஆயில்னஸ் இல்லாமல். நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு மண்டைக்கு ஸ்கேல்ப்புக்கு ஆயில் தேவையில்லை. ரொம்ப தின் ஹேர், டென்சிட்டி நிறையா இல்லாத ஹேர் இருக்குன்னா இந்த ஸ்டெப்பை நீ ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ரீஸி ஆகிடுது, ரொம்ப வந்து பைலப் ஆகுது, டஸ்ட்டெல்லாம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்கல்ல, டஸ்ட்டெல்லாம் நிறைய கலெக்ட் ஆகுதுன்னா தென் இல்லை. இன்டர்னல் ரொட்டீனுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த 4 ரூமில் இல்லாமல் வெளியே போய் நாங்கள் ரொட்டீனில் இருக்கோம்னா நம்மலாம் என்ன மாதிரியான ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும்? முக்கியமானது மேக்கப்பை வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும். மேம், இன்னொரு விஷயம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள்லாம் என்ன மாதிரியான ரொட்டீன் வச்சுருக்கீங்கிறது. ஸோ நீங்கள் என்ன ரொட்டீன் மேம் வச்சுருக்கீங்க? என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு கொஞ்சம், அந்த இரிட்டேட்டட் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கம்மியாக காம் டவுன் பண்ணக்கூடியது. அந்த கன்சிஸ்டன்சியை பாம் போட்டுட்டு தூங்கிடுவேன். செலிபிரிட்டிஸ்க்குன்னு வரப்போ இப்போ நம்ம சூர்யாவே எடுத்துப்போமே, அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணலை. இந்த ரிவர்ஸ் ஏஜிங்கிற ஒரு விஷயம் பார்த்தா யூ ஏஜ் லைக் அ ஃபைன் வைன் அந்த மாதிரி ஒரு கோட் போட்டுடுறாங்கல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன மேம்? இப்போ லைப்போசெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு, அது வந்துட்டு அவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால. இப்போ எல்லாருமே அது பண்ண முடியணும், பண்ணியே ஆகணுங்கிறதும் கிடையாது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ராதா சுப்ரமணியம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய இந்த சர்க்குலராக எதனா வச்சு அதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் போகணுன்னா என்ன பண்ணணும்? பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்கலாக கொமிடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் டெர்மட்டாலஜிக்கல் டேர்மில். தோலுக்கு கீழே பிம்பிள் வரக்கூடிய ஒரு பேபி ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட பேபி மினியேச்சர் பிம்பிள் அப்படின்னு. அது பிளாக் கலரில் இருந்ததுன்னா பிளாக் ஹெட், ஒயிட் கலரில் இருந்ததுன்னா ஒயிட் ஹெட். அதே மாதிரி அது பிளாக் கலரில் இருந்ததுன்னா தோலுக்கு வெளியில் ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒயிட் கலரில் இருந்தால் தோல் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வந்துட்டு நம்ம அகெயின் ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறதுனால வரோம். கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு கீழே நம்ம ப்ரெஷர் கொடுத்து அமுத்தணும்னா கொடுக்குற ப்ரெஷர்லேருந்து என்னென்னலாம் உள்ளார இருக்கோ அதை அடைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் வெளியில் வரும். ஒயிட் ஹெட் வரணும்னா நம்ம ஓட்டை போட்டு தான் எடுக்கணும், கரெக்ட்? ஏன்னா ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிறதுனால. இப்போது இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, பட் ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் இரிட்டேட் ஆகும். அதனாலேயும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ட்ரிகர் ஆகலாம். இது நீங்கள் சொல்கிறது வந்துட்டு கொமிடோன் எக்ஸ்ட்ராக்டர்னு பேர். அதுக்கு பேர் நிறைய இப்போ ஸ்பாலாம் போகிறீங்க, ஃபேஷியல்லாம் போகிறீங்கன்னா அது ஒரு பார்ட்டு. அது பண்ணலைன்னா வேற திட்டுவாங்க, நீங்கள் வந்துட்டு ஏன் அதை பண்ணலை, கொமிடோன்லாம் ரிமூவ் பண்ணலை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக்கில் மெடிஃபேஷியல்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு திஸ் ஸ்டெப்பை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பேஷண்ட் சண்டை போடுவாங்க. பட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களோட கணக்கு. எய்தர் வேக்யூம் வச்சு எடுக்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ சாலிசிலிக் ஆசிட் கிளென்சர் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லி பேசணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த போர்ஸ் அதுவாக தானாக கொமிடோன்ஸ் கிளியர் ஆகிடும். நம்ம ப்ரெஷர் கொடுத்து எடுக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற போர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகிடும். ஸோ புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிம்பிள்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பீப்புளோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, மற்ற எதனா ஒரு விஷயம் ஏதோ ஒரு கண்ட்ரியோடது வந்து நல்லா போகுதுன்னா அதை நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் ரொம்ப வந்தது வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸும் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 ஸ்டெப் ஒரு ரொட்டீன் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 12 ஸ்டெப் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்களுமே 20 இப்போ 20 டைம் இருக்காங்க. காலையில் 20 நைட் 20 டோட்டலாக 40 ஸ்டெப் இருக்குது. அதில் அதுவும்
இட்ஸ் பேசிக்கலாக அக்ளூட் வேற பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, எல்லாத்தையும் போட்டுருவாங்க, போட்டுட்டு ஃபேஸ் மாஸ்க் வச்சு இப்படி டைப் பண்ணி நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு மாஸ்க்கு, வயிற்றுல ஒரு மாஸ்க்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. பட் அது தேவையா? ஏன் நம்ம அதை வந்துட்டு பண்ணிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் நம்மளுக்கு அது தேவை இல்லையா அப்படிங்கிற பேருக்கோட மைண்ட் செட் இருக்குது. நம்மளுக்கு தேவை தான். நம்மளுக்கு நம்மளோட லிமிட்டில் வந்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா போதும். ஸ்பெசிஃபிக்காக நேம்டு அமெரிக்கன் ஸ்கின் ரொட்டீன், கொரியன் ஸ்கின் ரொட்டீன், பாரிசியன் ஸ்கின் ரொட்டீன் இப்படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களை இடத்துல இருக்கீங்கல்ல, அந்த எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த உங்களை சுற்றி இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் பாருங்கள். உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப வேர்த்து ஊற்றி பண்ணுற ஜாபாக இருந்தால் நீ வந்து 10 ஒரு 20 30 இல்லாட்டி 2 3 போட்டால் கூட அந்த வேர்வையில் போயிடும்ல. ஸோ அந்த வேர்வை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஸ்கின் கேர் எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பர்சனலைஸ்டாக நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ண முடியலன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டார்கெட் பண்ணி பண்ணாலே போதும். ஒரு 3 மாதம் கொடுக்கணும் ஒரு ஸ்கின் கேர் ஒர்க் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்கின் கேர் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு. தென் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போலேருந்து அப்போ வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ போவோம். அண்ட் தெர் இஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டெஸ்டினேஷன் எண்ட் பாயிண்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கோம், அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்கின்னை தாண்டி ஒரு விஷயம் வருதுன்னா அது ஹேர்மா. ஏன்னா ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு. அங்கங்கே வந்துட்டு கோம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கங்கே பால்னஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஹேர் கேர் எப்படி இருக்கணும்? ஹேர் கேர் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு கேட்குறது வந்துட்டு பெஸ்ட் ஷாம்பு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த ஷாம்பு அந்த ஷாம்புலாம் நேம் எடுக்கணும் அப்படிங்கிறது எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு சொல்லலாம், எனக்கு சொல்லணும்னா எனக்கு சொல்லலாம். பட் ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஷாம்பு அவங்க மண்டை, அதாவது முடி இல்லாத அந்த ஸ்கின்னை நல்லா வந்துட்டு கிளென்ஸ் பண்ணணும். அதாவது டஸ்ட் இல்லாமல், ஆயில்னஸ் இல்லாமல், க்ரீஸினஸ் இல்லாமல் கிளென்ஸ் பண்ணணும். அண்ட் நம்மளோட முடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முடியை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஷாம்பு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஷாம்பு. இப்போ யூஸ் பண்ணல, உங்களோட முடியில் அந்த ஷாம்பு வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா ஷாம்பு மாற்றுங்க. அண்ட் அந்த மாற்றி எந்த ஷாம்பு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸோட செட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் ஷாம்பு. இந்த ஷாம்பு அந்த ஷாம்புன்னு ஜம்ப் பண்ணவே தேவையில்லை. பட் நிறைய பேருக்கு வந்து ஷாம்பு ஒன்று மாற்றினாலே இல்லை எனக்கு இந்த ஷாம்புலாம் செட் ஆகாது, இல்லைன்னா நான் ஷாம்பு மாற்ற மாட்டேன், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஷாம்பு தான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்களே. நிஜமாலுமே ஷாம்பு மாறுறனால காஸ் எதனா கண்டிப்பாக. இப்போ சில ஷாம்புவோட pH அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு ஹேருக்கு வந்து செட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அவங்க சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செட் ஆகிருக்கும். அது செட் ஆகிடுச்சு. நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணுது, ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறதுல தப்பு கிடையாது. செட் ஆகலைன்னா அது எந்த ஷாம்பு நம்மளுக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணி தான் பார்க்க முடியும். ஒரு சஜஷன் வேணால் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் இங்கே அங்கே எந்த இதை வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபுல்லாக போய் பார்க்காம அந்த ஒரு பர்டிகுலர் செஷனில் போய் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூ கேன் கெட் இட் டார்கெட்டட். ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்னா என்னவா இருக்கும்? நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு மண்டைக்கு ஸ்கேல்ப்புக்கு ஆயில் தேவையில்லை. ஹேருக்கு ஆயில் வேணால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். தடவிட்டு தூங்காதீங்க. ஓவர் நைட் வந்து கண்டிப்பாக நோ 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 சரியா? இது வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் முன்னாடி, அதுவும் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடும். ஷாம்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ஹேர் மாஸ்க் ஆர் கண்டிஷ்னர் பேஸ்ட் ஆன் உங்களோட ஹேரோட திக்னஸை பொறுத்து. ரொம்ப தின் ஹேர், டென்சிட்டி நிறையா இல்லாத ஹேர் இருக்குன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். டைரெக்டாக வந்துட்டு லீவ் ஆன் கண்டிஷ்னர், தலை குளிச்சிட்ட பிறகு சீரம் கண்டிஷ்னர்ஸ் மாதிரி போய்க்கலாம். இல்லாட்டி திக்கர் ஹேர், டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ஒவ்வொரு ஹேருமே திக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் இல்லாட்டி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த டைமில் முடிக்கும் போது யூஸ்வலாக எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துடுவோம். பட் கர்லி கேர்ள் மெத்தட் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அங்கே வந்து செட் பண்ணிட்டு தான் வருவாங்க. தட் இஸ் அப் டு தெம். பட் பி வெரி கேர்ஃபுல். கண்டிப்பாக ஹேரை வந்து வாஷ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து பையில் பாயிட்டே இருக்கக்கூடாது. வெளியில் வந்து நல்லா வந்துட்டு கரன்னு டவலை வச்சு தேய்க்கக்கூடாது. நல்லா வந்துட்டு முடியை வச்சு நல்லா ஒத்தி எடுக்கணும். டைட்டாக இறுகி கொண்ட போடாதீங்க. முடியை வந்துட்டு அந்த ஈரப்பதம் போயிட்ட பிறகு ஓரளவுக்கு டேம்ப் ஹேராக இருக்கும்ல, அந்த ஹேரில்
சீரமோ லீவ்-ஆன் கண்டிஷ்னரோ உங்கள் ஹேரோட டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம ஹேர் ட்ரையர் எடுத்தாலே ஐயோ போச்சு நம்ம ஹேர் டேமேஜ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது முக்கியமான ஒரு சென்டென்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேர் எவ்வளோ நேரத்துக்கு வெட்டாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ரிஸி ஆகும். ஸோ நான் வந்துட்டு நேச்சுரலாக காய வைக்கிறேன், நேச்சுரல் காற்றுல காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரமுடியோட போகாதீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எய்தர் சாம்பிராணியும் இல்லாட்டி நல்ல ஃபாஸ்ட் ரோலிங் ஃபேனும் இல்லாட்டி கோல்டு செட்டிங்கில் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு கடன்னு ஹேரை காய வச்சுக்கணும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணி போட்டுடணும். அதை வச்சுக்கிட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை. இட் இஸ் கோயிங் டு டேமேஜ் த ஹேர் ஈவன் மோர். ஸோ இது பேசிக்கான ஒரு ஹேர் எக்ஸ்டர்னல் ரொட்டீன். இன்டர்னல் ரொட்டீனுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுக்கணும், கொலாஜன் எடுக்கணும். வெஜிடேரியனாக இருந்தால் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் இது ப்ளஸ் நிறைய சீ ஃபுட் சாப்பிடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு இருக்கிற டவுட் என்ன மேம், நான் வந்து குளிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் கொஞ்சம் ஓகே, ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக ஒரு மாதிரி இருக்குது. செகண்ட் டே கொஞ்சம் செட் ஆகுது, தேர்ட் டே நல்லாவே செட் ஆகுது. ஏன் அப்படி? பிகாஸ் உங்களோட ஹேர் ரொம்ப கர்லி ஹேர். இப்போது உங்களுக்கு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பிடிக்காது. செகண்ட் டே அந்த புஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். தேர்ட் டே இன்னும் நல்லா இருக்கிறதுனால நல்லா ஓகே, நல்லா செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் இது ஹேருக்கானது. ஸ்கேல்ப்பும் அதே பண்ணுதுன்னா நீங்கள் இப்போ பண்ணுறது ஓகே. ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ரீஸி ஆகிடுது, ரொம்ப வந்து பைலப் ஆகுது, டஸ்ட்டெல்லாம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்கல்ல, டஸ்ட்டெல்லாம் நிறைய கலெக்ட் ஆகுதுன்னா தென் இல்லை, தென் நீங்கள் வந்துட்டு ஆல்டர்னேட் ரொட்டீன் தான் நீங்கள் ஆகணும். ஹேருக்கு வந்துட்டு ப்ராபப்ளி மாய்ஸ்சரைசேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆக்கினீங்கன்னா ஸ்கேல்ப்பையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கலாம், ஹேரையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கலாம். எஸ், அதே மாதிரி நம்ம ஒர்க் ரொட்டீன், நம்ம எந்த அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணுறோங்கிறது நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து நிறையவே வந்து கரெக்ட். அந்த இடத்துல வந்து மேக்கப் சிலவங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வந்து லைட்டுக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகும், பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அண்ட் மேக்கப், இந்த 3 விஷயத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இல்லை இந்த மாதிரியான ரொட்டீனில் இருக்கிறவங்க அப்பார்ட் ஃப்ரம் இந்த 4 ரூமில் இல்லாமல் வெளியே போய் நாங்கள் ரொட்டீனில் இருக்கோம்னா நம்மலாம் என்ன மாதிரியான ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும்? கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. லைட் இப்போ நீங்கள் க்ளோஸ் ரூமில் லைட்ஸ்க்கு இருக்கீங்கன்னா ப்ளூ லைட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்க்கு ஏற்ற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைட் அந்த சைட் பார்க்காம அந்த சன்ஸ்க்ரீனுக்கே நீங்கள் போய்க்கலாம். மேக்கப் போடுறது யூ கேன் டூ எனி திங். இப்போ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் மேக்கப் போடுறாங்க, நம்ம கவர் பண்ணுறதுக்கு போடுறாங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ், ஸ்பஞ்சஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு ரொம்ப நாள் விட்டுட்டு வாஷ் பண்ணுறது வந்துட்டு பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் ஒன்ஸ் அ வீக் மினிமம். பட் ஆக்சுவலாக ஐடியலாக வந்துட்டு எவ்ரி யூஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணாலும் பெட்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிளைண்ட்டுக்கு ஆர் அவங்க யூசேஜுக்கே குட்டி குட்டி ஸ்பஞ்சஸ், மேக்கப் ஸ்பஞ்சஸ் வச்சுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு முடிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க, அடுத்தது புதுசு எடுப்பாங்க. அவங்களுக்குமே அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராக்டிஸாக தெரிஞ்சுது. மேக்கப் ஸ்பஞ்சஸ் என்ன ஒரு ரூபா 50 பைசாக்கு கூட இப்போலாம் கிடைக்கிது. ஸோ நம்ம பல்கில் வாங்கணுன்னா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆன் அ ரொட்டீன் பேசிஸ் மேக்கப் போடுறவங்க முக்கியமானது, மேக்கப்பை வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மேக்கப்பை எடுத்துட்டு முகத்தை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் தூங்க போகணும். எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி அடுத்த நாள் நம்மளோட ஸ்கின்னு தான் டேமேஜ் ஆக போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் முக்கியமானது மறக்கிறது கண்கள். கண் மை காலேஞ்சோன்னு ரக்கூன் ஐஸ், அதாவது ஃபுல்லாக பேண்டாயி மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். மேம் இன்னொரு விஷயம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள்லாம் என்ன மாதிரியான ரொட்டீன் வச்சுருக்கீங்கிறது. ஸோ நீங்கள் என்ன ரொட்டீன் மேம் வச்சுருக்கீங்க? என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் காலையில் கிளென்சர் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஸோ சாலிசிலிக் ஆசிட் பேஸ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் முடிச்சிட்டோடனே ஒரு வின்டர்ஸ் யூஸ்வலாக இப்போ ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்கும் டோனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹைட்ரேட்டிங் டோனராக இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் டோனர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஹைட்ரேட்டிங் டோனராக யூஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி இப்போது கரண்ட்டாக வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஐ எம் கோயிங் டு மை மாய்ஸ்சரைசர். என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்துட்டு தின்னாக இருக்கணும், ஜெல் பேஸ்டாக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் தான் எடுப்பேன். அண்ட் என்னோடய சன்ஸ்க்ரீன் ஆல்வேஸ் 2 சன்ஸ்க்ரீன் இருக்கும், இல்லாட்டி சம்டைம்ஸ் 3 சன்ஸ்க்ரீன் போடுவேன். ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் எப்பயுமே தண்ணியாக இருக்கும், ஊற்றி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு தின்னாக ஃபுல்லாக போட்டுப்பேன் நான். தென் செட்டில் ஆக விட்டுருவேன். கொஞ்சம் இங்கே அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு செட்டில் ஆகிட்ட பிறகு செகண்ட் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் ஜெல் பேஸில் எடுப்பேன்.
ஆக்னி ப்ரோன் ஸ்கின்ல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜெல் பேஸ். 3வது சன்ஸ்க்ரீன் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த மேக்கப்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஓ. ஸோ மேக்கப் போட தேவையில்ல ஆன் டெய்லி பேசிஸ், பட் டிண்டட் சன்ஸ்க்ரீன். இங்கே அங்கே லிப்ஸ்டிக்கு, ப்ளஷ்ஷு, கண் மேக்கப்லாம் அதுக்கு மேலே, அவ்வளோதான் செட். கண்டிப்பாக இப்போ நான் வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன்னா ஐ யூஸ்வலி டச் மை மேக்கப் வித் அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்டிக். நம்ம நிறைய சன்ஸ்க்ரீன் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். பட் ஸ்ப்ரே எனக்கு வந்துட்டு நான் அலர்ஜிக் பர்சன், ஸோ எனக்கு நான் இன்ஹேல் பண்ண மாட்டேங்கிறதுனால ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணுறது ஒரு மேக்கப் ரிமூவர், மிசலர் ஜெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சுருக்கேன். அந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். அதே ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு தென் அப்போ ஒர்க் அவுட் பண்ணுவேன்ல நைட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் ஐ வில் ஜஸ்ட் புட் மை மாய்ஸ்சரைசர், கோ டு ஒர்க் அவுட், கம் பேக், ஃபுல்லாக வந்துட்டு குளிச்சுட்டு நல்லா ப்ராப்பராக குளித்து முடிச்சுட்டு என்னோட நைட் ரொட்டீன் வாரத்துக்கு 3 டைம்ஸ் ரெட்டினால் அண்ட் மீதி 4 டைம்ஸ் வந்துட்டு ஹைலூரானிக் ஆசிட் சம்டைம்ஸ் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் தூங்க போயிடும். அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ இந்த ரெட்டினாலாக இருக்கட்டும், ஹைலரானிக்காக இருக்கட்டும், நயாசினமைடாக இருக்கட்டும், சால்சிலிக்காக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே வந்து எல்லா டைமுமே வந்து ரெக்கமெண்ட் எல்லா டைமுமே எல்லாத்துக்குமே நானே வந்து பார்த்துக்கிட்டேங்க. இது எல்லாமே நான் வந்துட்டு மண்டே த்ரூ ஃப்ரைடே நைட் வரைக்கும் தான் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே இதில் பாதி கூட பண்ண மாட்டேன். நைட்டு வந்துட்டு சாட்டர்டே நைட் சாட்டர்டே நைட்டு சண்டே நைட்டு வந்து ஒரே ஒரு பாம் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு தின்னாக வந்துட்டு ஒரு குட்டி பாம் மாதிரி இருக்கும். அதில் சிக்காப்ளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் இருக்குது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் அந்த இரிட்டேட்டட் ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கம்மியாக காம் டவுன் பண்ணக்கூடியது. அந்த கன்சிஸ்டன்சி பாம் போட்டுட்டு தூங்கிடுவேன். அதே பாம் தான் அடுத்த நாள் காலைல மூஞ்சி கழுவிட்டும் போடுவேன். அன்லெஸ் அன்டில் ஐ ஸ்டெப் அவுட், வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் ஆர் இல்லாட்டி வேறு எதுக்காவது போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போவேன். இது வீக் டேஸ்க்கு மட்டும் தான் இந்த ரொட்டீன். ஏன்னா நான் ஏன்னு கேட்குறேன்னா, இந்த நயாசினமைட் எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாருமே சொல்கிறாங்கங்கிறதுக்காக போய் வாங்கிடுறோம். ஸோ இந்த நயாசினமைடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்துட்டு தவறான விஷயமா? கண்டிப்பாக தவறான விஷயங்கிறது இல்லை. பட் எந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு செட் ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு தெரிய கற்றுக்கணும். அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா தென் அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு செட் ஆச்சு நம்மளுக்கு ஏன் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு செட் ஆக வைப்போம். நம்ம வந்துட்டு நம்மளா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு நோ வென் டு ஸ்டாப் அண்ட் வென் டு சேஞ்ச். அதே மாதிரி இன்றைக்கி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கே வேறு ப்ராடக்ட், அதுக்கு அடுத்த நாள் வேறு ப்ராடக்ட் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது. 3 வீக்ஸ் கொடுக்கணும் ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆகிறதுக்கு. அது மட்டும் பார்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, நிறைய பேர் செலிபிரிட்டியோட ஒரு ரொட்டீன் அவங்க ஒரு ரொட்டீன் 2 ரொட்டீன் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் செலிபிரிட்டிஸ்க்குன்னு வரப்போ அவங்க ஒரு பீரியட்ல வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த மூவில ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு மூவில பார்க்கும்போது பயங்கர சேஞ்ச் ஓவராக இருக்கும். இப்போ நம்ம சூர்யாவே எடுத்துப்போமே, சூர்யா சார் வந்துட்டு எவ்வளோ சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ வந்துட்டு வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அதில் எல்லாமே வந்துட்டு பாடி, ஸ்கின், அந்த ஏஜ் அப்படியே கூட வருதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ இல்லை. ஸோ அவ்வளோலாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் காமிக்கிறது கூட கிடையாது. நீங்கள் காமிக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு உடனே அடுத்த நாள் வைரல் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணலை. இப்போ வந்துட்டு இந்த பிராண்டில் இந்த தண்ணி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தண்ணி தானே. ஸோ அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது கிடையாது. அவங்க அதை தவிர காமிக்காத நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி பண்ணாதான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை பண்ணி, உங்களோட லைஃப்க்கு என்ன கரெக்டாக இருக்குதோ அதை பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பெட்டராக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம். எஸ். அதே மாதிரி நம்ம எப்படி செலிபிரிட்டிஸ்னு வர்றப்போ அவங்க ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களும் இருக்குது. இதர் ஒரு சர்ஜரியாக கூட இருக்கலாம், அவங்களோட இன்டேக்காக இருக்கலாம், நிறைய விஷயம் நிறைய இருக்குது. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் இந்த செலிபிரிட்டிஸோட இந்த ரிவர்ஸ் ஏஜிங்கிற ஒரு விஷயம்? பார்த்தா யூ ஏஜ் லைக் அ ஃபைன் வைன் அந்த மாதிரி ஒரு கோட் போட்டுடுறாங்கல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன மேம்? அவங்களோட ப்ரொஃபஷன் கால்ஸ் ஃபார் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மெயின்டைன் தட் ப்ரொஃபஷன்னா யூ ஹாவ் டு பி டெடிக்கேட்டட். இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஜிம் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக எனக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறேன். வாரத்தில் வந்துட்டு அட்லீஸ்ட் 6 days நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். இது வந்து நார்மலாக நான் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் காமன் பீப்புள்.
இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு மசில் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுறது கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ரொட்டீனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு. இஃப் தே சர்ஜரிஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களோட ப்ரொஃபஷன் அது கால்ஸ் ஃபார் இப்போ லைப்போசெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு அது வந்துட்டு அவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால. இப்போ எல்லாருமே அது பண்ண முடியணும், பண்ணியே ஆகணுங்கிறதும் கிடையாது. இஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம பண்ணலாம், அவ்வளோதான். அது பண்ணிட்டதுனால நம்ம வந்துட்டு அதுதான் நம்ம ரோல் மாடலாக எடுத்து பண்ணணுங்கிறது பண்ண தேவையில்லை. இவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இட்ஸ் ஐ ஓப்பனிங் செஷன் தான் நிஜமாலுமே. ஏன்னா எல்லாருமே என்ன காட்டினாலும், என்ன சோஷியல் மீடியாவில் பார்த்தாலுமே எல்லாருமே நம்பிட்டு இருப்போம். இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்த மாதிரியான ஒரு செஷனாக இருந்துச்சு மேம். அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு. தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. VVD 80 years of legacy in consumer goods.